பாஜகவை பாரதிய சொம்பு கட்சி என கர்நாடகாவில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் உள்ள 543 மக்களவை தொகுதிகளில் 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. கடந்த 19ஆம் தேதி 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 102 தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. இதன் பின்பு நேற்று 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்தது. 3ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 12 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் மே 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவும் காங்கிரசும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் மாறி மாறி கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் பிரதமரையும் மத்திய பாஜக அரசையும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிலடி கொடுக்கும் வகையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். அந்த வகையில் பாஜகவை சொம்புடன் ஒப்பிட்டு கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கர்நாடகா மாநிலத்தில் 2வது கட்டமாக 14 தொகுதிகளில் வருகின்ற 7ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக நேற்று அங்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசும்போது கடந்த 10 ஆண்டுகளில் பொதுமக்களின் ஏராளமான பணத்தை பிரதமர் மோடி கொள்ளையடித்துள்ளார். விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, வறுமை ஒழிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வாயை திறப்பதே இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மட்டுமே முடியும். ஏழைகளின் பணத்தை பறித்து குறிப்பிட்ட சிலரை பாஜக கோடீஸ்வரர்களாக ஆக்கினார்கள். ஆனால் காங்கிரஸ் கோடிக்கணக்கான மக்களை லட்சாதிபதிகளாகவும் நாட்டின் 40% சொத்துக்கள் 1% பேரிடம் மட்டுமே உள்ளது. தேவையற்ற விஷயங்களை பேசி முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் வேளையில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடி பீதியில் உள்ளார். இதனால் பரபரப்பில் பிரதமர் மோடி பதற்றமாகவே காணப்படுகிறது. அது அவரது பேச்சிலேயே தெரிகிறது. 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற பேச்சை பிரதமர் மோடி நிறுத்திவிட்டார். எனவே இன்னும் ஒரு சில நாட்களில் மேடைகளில் கண்ணீர் சிந்தும் நிலையும் வரும் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து மற்றொரு கூட்டத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி கூறும்போது மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பதிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்தது இந்த காலி சொம்புதான் என்றும் பிரதமர் மோடியின் பாஜக ஆட்சி பாரதிய சொம்பு கட்சி எனவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். இதனிடையே தமிழகத்தில் பாஜகவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி செங்கலை வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டாரோ அதே பாணியில் ராகுல் காந்தி சொம்பை கையில் எடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.